சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் ஒரு சின்ன ஒரு ட்ரெண்டு மட்டும் பார்த்துடலாம். ட்ரெண்டு கொடுத்துட்றேன். ஸோ பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ நிஃப்டி சார்ட் இது உங்களுக்கு. நிஃப்டி சார்ட்டில் போய்ட்டு ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. 1 hour சார்ட்டு. இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க்கெட் என்ன ஆகுது, ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்கு ஆக்சுவலாக. ஸோ 2 days வந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆக்சுவலாக மார்க்கெட் பாருங்கள், வால்யூம் வந்து ட்ரேட் ஆகிற ரேஞ்சஸ் இங்கே தான். இதுலேருந்து இது வரைக்கும் தான் ட்ரேட் ஆகுது. ஆக்சுவலாக வால்யூமே இவ்வளோ தான். ஒரு 26,000 வைங்க, 25,000, 26,000, 40 பாயிண்டில் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, டெலீட் பண்ணிடலாம். இப்போ மார்க்கெட் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்டாப் லாஸ் போயிடலாம். இந்த ரேஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைன் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ், எஸ்எல். ஓகேவா, இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது லோ, இது ஹை, இது கன்சர்வேட்டிவ் ஹையர் லோ. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணலாம், சும்மா நமக்கு வந்து ஸோ பை ட்ரெண்டுக்கு நீங்கள் பார்க்குறீங்க, இது ஸ்டாப் லாஸு. டார்கெட் வந்து 0.618. இது பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ அடுத்த லெவல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே பார்த்துக்குங்க. இல்லைன்னா மார்க்கெட் மார்னிங் செக்ஷன் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ செகண்ட் செக்ஷன் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இங்கே பார்க்க வேண்டியது இந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரேக் அவுட். ஸோ எந்த பக்கம் பிரேக் அவுட் இருக்கோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகும். லோ டைம் ஃப்ரேம். ஓகே, பை ட்ரெண்டட் என்ட்ரி இல்லை. இது மார்க்கெட் மூவ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக. ஆனால் இதை பிரேக் பண்ண முடியல உங்களுக்கு. ஏதா இந்த ரேஞ்ச் மார்க்கெட் இந்த ஜோனை வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ண முடியல. அதனால் இதை ஸ்டாப் லாஸாக எடுத்துக்கிட்டு இங்கே நீங்கள் செல்லுன்ட்டு எடுத்துக்கலாம். எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்கலாம், ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் வந்து
15 பாயிண்ட்டு. ஓகேங்களா, நல்ல என்ட்ரி இது ஆக்சுவலாக. பதினஞ்சு பாயிண்ட்டு. ஸோ இங்கே இது உங்களுக்கு டார்கெட்டாக இருக்கும் மார்க்கெட் வந்துச்சுன்னா. ஸோ பார்த்துட்டு என்ட்ரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரிஸ்க்கும் கம்மி. அதான் என்ட்ரி வந்து எப்பயுமே முக்கியம். ஓகே, ஸோ என்ட்ரி கிடைக்கிறது ரொம்ப 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 ரிஸ்க்கு. ஸோ 15 பாயிண்ட்டுன்றப்போ ரொம்ப இது இருக்காது. ஆனால் செக் பண்ணிக்கோங்க. கன்ஃபர்மேஷன் இல்லை, நமக்கு என்ட்ரி வந்து இதில் தான் இருக்குது. ஆனால் ஸ்டாப் லாஸ் ஜோன், இந்த ஜோன் பாருங்கள், இதுதான் மார்க்கெட். இதுக்கு மேலே மூவே ஆக முடியல. ஆல்வேஸ் விக்கு வச்சுட்டு பிரேக் அவுட் ஆக முடியல. ஸோ கன்ஃபர்மேஷன், சின்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ட்ரி எடுக்கணும்னா எடுக்கலாம். ஓகே, 15 பாயிண்ட் உங்களுக்கு ரிஸ்க்கு. இது வந்து ரிஸ்க்கு ட்ரேடு. 15 பாயிண்ட் தான் நான் ஸ்டாப் லாஸ் கொடுக்குறேன். அதுக்கு பிலோ போச்சுன்னா, இந்த 15 பாயிண்ட்டுக்கு மேலே பிரேக் ஆகுதுன்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிடணும். ஓகே, தேங்க்யூ.